अल्लाह तेरी याद आती है, अल्लाह तेरी याद आती है, अल्लाह तेरी याद आती है, अल्लाह अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله تعالى عليه وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وسحرا وكان ربك قديرا. وقال نبينا صلى الله عليه وسلم: تنكح المرأة لأربع: لمالها ولحسبها ولجمالها ولدينها فالفر بذات الدين تربت يداك. صدق الله المولانا العظيم وصدق رسوله الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று இறைவன் புறத்திலிருந்து பல்வேறு விதமான வழிகாட்டுதல்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் இன்று வரைக்கும் பல நபிமார்களை அனுப்பியும் பல வேதங்களை அனுப்பியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனித தலைமுறை எப்படி உலகத்தில் வாழ வேண்டும் என்ற அழகான முறைகளை சொல்லிக் கொடுத்தோம். அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபியாக அனுப்பப்பட்டு குர்ஆன் முழு வாழ்க்கையும் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு குர்ஆன் மூலமாக வழிகாட்டப்பட்டு இதற்கு மேல் உலகத்தில் வேறு யாரும் வழிகாட்ட தேவையில்லை என்ற அளவிற்கு நமக்கு அனைத்தும் சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் சமீப காலங்களாக மேற்கிந்திய கலாச்சாரம், அதேபோன்று நவீன படிப்பறிவு மேதைகளாக தங்களை கருதி கொள்ளக்கூடிய சிந்தனைவாதிகள் மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் உலகத்தினுடைய சில கலைகளையும் சில டிகிரிகளையும் முடித்து கொண்டு முஸ்லீம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைகள் தலைகீழாக மாறிக்கொண்டே வருகிறது. மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ் என்று சொல்லப்படுவது கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா விதமான நிலைகளுக்கும் வழிகாட்டக்கூடியது. வேறொரு கலைகளையும் படிப்புகளையும் படித்து வரக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சரியானதொரு வழிகாட்டியாக அல்லது வழிகாட்டுதலை செய்துவிட முடியாது என்பது உண்மை. மார்க்கத்தை முழுமையாக அறிந்திருந்தால் மட்டும்தான் சமுதாயத்திற்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க முடியும். ஆனால் மார்க்கம் என்பதை என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளாத பிரச்சனைகளும் அடுத்த பிரச்சனை. இன்று ஷரியத் மார்க்கம் என்று சொன்னாலே ஏதோ பள்ளிவாசல், தொழுகை, தொப்பி அணிவது, தாடி வைப்பது, தொழுது கொள்வது, இதற்கெல்லாம் தீன்தாரிகள் என்று பெயர் வைக்கப்பட்டதினால் மார்க்கம் இதோடு முடிந்தது என்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். எப்படி வேறு சில மதங்களிலே தங்களுடைய மதம் என்று சொன்னால் அது கோயிலோடு முடிந்துவிடும். அங்கே வழிபாடுகள், அங்கு இருக்கக்கூடிய கிரியைகள், சடங்களோடு ஒரு மதம் என்பது முடிந்துவிடும்.
பிறகு தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்காது. ஆலயங்கள் அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அதற்காக வேண்டி அவர்கள் ஜெபம் செய்தால் அன்றைக்கு அவர்களுடைய வழிபாடுகள் என்று அந்த மதத்தோடு முடிந்து விட்டது. ஆனால் இஸ்லாமிய மதத்தை பொறுத்தளவுக்கு இது மதம் என்று சொல்ல முடியாது, இது ஒரு மார்க்கம். வெறுமனே வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து பள்ளிவாசலுக்குள் தொழுது சென்று விட்டாலோ அல்லது வேறு ஏதேனும் உலக படிப்புகள் பெரிய பெரிய படிப்புகளை படித்துவிட்டு பெரிய பதவிகளில் அமர்ந்து விட்டாலோ அவர்கள் மார்க்கத்தை புரிந்தவர்களோ தெரிந்தவர்களோ அல்ல. மார்க்கம் என்று சொல்வது ஒரு மனிதன் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை அவன் செயல்படக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது, ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. உணவு உண்பதிலிருந்து அந்த உணவை மலம் கழிக்கும் வரைக்கும் ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் ஒரு மனிதன் பிறக்கும் முதல் இறக்கும் வரை, கருவறை முதல் மண்ணறை வரை, இறந்த பிறகும் கூட எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒழுக்கங்கள் முறைகள் இருக்கிறது. 24 மணி நேரமும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அதற்கான ஒழுக்கங்கள் என்ன, பண்புகள் என்ன, குணநலன்கள் என்ன, அணுகுமுறைகள் என்ன, இதையெல்லாம் சேர்ந்ததுதான் மார்க்கம். வெறுமனை தொழுவது மட்டும் மார்க்கம் அல்ல, ஆடைகள் மட்டும் மார்க்கம் அல்ல. மார்க்கத்தினுடைய சில பகுதிகளை செய்துவிட்டால் அவர் தீன்தாரி என்று சொல்லப்படுவதல்ல. ஆனா அப்படி நாம சொல்றோம், மார்க்கத்துடைய சில பகுதிகளை செஞ்சுட்டா அவரை தீன்தாரின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு மார்க்கம் தெரியாதவர்கள் கூட மார்க்க முஸ்லிம்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுவதை விமர்சிப்பதை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, முதலில் நாம் மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் எப்படியான அந்த வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதி தான் திருமணத்தினுடைய வாழ்க்கை. பல பகுதிகள், அதில் ஒன்று திருமணத்தினுடைய வாழ்க்கை. திருமணத்தினுடைய வாழ்க்கை முக்கியமான மனித வாழ்க்கையின் ஒரு அங்கம். அது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. மேற்கிந்திய கலாச்சாரத்தினுடைய வேகம், அதனுடைய வீரியம் திருமணத்தினுடைய தாற்பீரியத்தையே தகர்க்க ஆரம்பித்து விட்டது. ஒரு அற்புதமான ஒரு உறவு திருமண உறவு. மனித குலத்தினுடைய அடிப்படை உறவு திருமண உறவு. ஆகவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே முதலில் உறவை படைத்தான் என்று சொன்னால் அது திருமண உறவைத்தான் உலகத்திலே படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கணவன் மனைவி யாக உலகத்திலே அனுப்பி முதல் உறவு கணவன் மனைவி என்ற உறவை உலகத்தில் அனுப்பி வைத்தான். முதல்ல தாய் தந்தை அல்ல, சகோதர சகோதரிகள் அல்ல, திருமண உறவைத்தான் முதல் உறவாக உலகத்திலே அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அந்த அளவிற்கு திருமண உறவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியத்துவமான ஒரு கட்டம். இது அடிப்படை. ஆனால் இந்த திருமண உறவினுடைய புரிதல்கள் இல்லாததினால் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. ஒரு சமூகத்தினுடைய தலைமுறையே தரிகட்டு போகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. திருமண உறவினுடைய பாதிப்பினால் ஒரு சமூகத்தினுடைய தலைமுறை பின்னோக்கி செல்கிறது. பண்புகள் இல்லாத சமுதாயமாக உருவாகிறது, ஒழுக்கம் இல்லாத சமுதாயமாக உருவாகிறது, குணநலன்கள் இல்லாத சமுதாயமாக உருவாகிறது. இப்ப திருமணத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு சமுதாயம் ஒழுக்கம் உள்ள சமுதாயமாக இருக்க வேண்டுமானால் திருமண உறவு அதிலிருந்து ஆரம்பமாகிறது. அனைத்தும் எல்லாத்துக்குமே படிப்பு இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு துறையினருக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு படிப்பு இருக்குது.
ஆனால் திருமண வாழ்க்கைக்கு என்று சொல்லி எந்த ஒரு படிப்பும் பெரிய அளவில் கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுடைய அடிப்படை இது. அதனால தான் இப்போ அங்கங்கே பள்ளிவாசல்களில் பல இடங்களில் திருமண கவுன்சிலிங், படிக்காமல் திருமணம் முடிக்காதீங்க, முழுசா பாடம் படிச்சுட்டு திருமணத்தை முடிங்க. ஒரு காலத்தில் திருமணத்திற்கென்று பாடம் படிக்க வேண்டிய தேவையில்லை. காரணம் என்ன? அப்படிப்பட்ட முன்னோர்கள் நம்மிடத்திலே இருந்தார்கள், பக்குவம் இருந்தது. ஒரு குடும்பத்தில் வயசானவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பக்குவம், அவருடைய ஒழுக்கம் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். நல்ல பண்புள்ள சமுதாயமாக வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு பெரியவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு யாரும் தயார் இல்லை. இதை விட மோசமான விஷயம், சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு குடும்பத்தினுடைய சிதைவுகளுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, சொல்லி கொடுப்பதற்கு ஆள் இல்லை. இந்த அளவிற்கு நிலைமைகள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய திருமண உறவு என்பது அவ்வளவு அடிப்படையான ஒரு பந்தம். இந்த திருமண உறவிலேயே ஆண் பெண் இருவரில் மிக முக்கியமானவர்கள் பெண். பெண்ணை தேர்ந்தெடுப்பதில் தான் மிக 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 கவனமாக இருக்கணும் திருமணத்திற்கு முன்பாக. ஆனால் மேற்கிந்திய கலாச்சாரத்தில் நம்முடைய வாலிப சமுதாயமும் தாக்கம் ஏற்பட்டு புரிந்து கொள்வதில்லை. சாதாரணமாக பார்க்கிற பொண்ணையெல்லாம் காதலிச்சிடுறது, மனசுக்கு பிடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணணும்னு ஒரே காலில் நிற்கிறது. ஆனால் எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளில் போய் முடியும் சொன்னா, ஒரு வம்சாவளியையே அழிந்து போகக்கூடிய நிலையில் தள்ளிவிடுகிறார்கள் வாலிபர்கள். ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்பது வெறுமனே அந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பதல்ல, வெறுமனே உங்களுடைய மனைவியை தேர்ந்தெடுப்பதல்ல, வெறுமனே ஒரு துணைவியை தேர்ந்தெடுப்பதல்ல, வெறுமனே ஒரு மருமகளை தேர்ந்தெடுப்பதல்ல. ஒரு வம்சாவளியையே அந்த பெண்ணுடைய கையில் ஒப்படைக்க போகிறீர்கள். ஒரு தலைமுறையையே அந்த பெண்ணுடைய கையில் ஒப்படைக்க போகிறீர்கள். அப்படி என்றால் அந்த பெண்ணை எப்படி தேர்ந்தெடுப்பது? நாம் பல நிக்காவுடைய மஜ்லிஸ்களில் பல பயான்களில் தொடர்ந்து கேட்கிறோம். ஆனால் சமுதாயத்தினுடைய நிலை மாறியபடி இல்லை. எல்லாரும் சொல்லக்கூடிய பிரபல்யமான ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொதுவாக இயல்பாக ஒரு பெண் திருமணம் முடிப்பது 4 விஷயங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறாள். முதல் விஷயமே லி மாலிஹா, அந்த பெண்ணிடத்திலே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையை வைத்து திருமணம் முடிக்கப்படுகிறது. இயல்பு. அது நம்ம காலத்தில் எப்படி பார்ப்போம்? பேக்ரவுண்ட் இருக்குதா, பெண்ணுக்கு நல்ல பொருளாதார பின்புலம் இருக்கிறதா, நல்ல சொந்த வீடு இருக்குதா, எத்தனை பவுன் போடுவாங்க, அதே போன்று எத்தனை பேர் இருக்கிறாங்க. பொருளாதாரம்னு பார்க்கும்போது இதையும் பார்க்காது. சொத்து எத்தனை பேருக்கு பிரியும். எப்ப பொண்ணு பார்க்கும் போதே இந்த மனநிலை உருவாகிறது. பொண்ணு பார்க்கும் போதே வீட்டில் 4-5 பேர் இருந்தாங்கன்னா என்ன, ஒரு வீடு 5-6 பேர்த்துக்கு பிரியும், பெருசா நம்ம பையனுக்கு கிடைக்காது. வீட்டில் ஒரே மாப்பிள்ளையா, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ஒரே பொண்ணா, ரொம்ப சந்தோஷம், ஒரே பொண்ணு, மொத்த சொத்து பொண்ணுக்கு தான் வரும், எங்களுக்கு எதுவுமே காசு பணம் வேண்டாங்க, எங்க போய் சொல்றது? ஒரே பொண்ணு இருக்கும், சொத்து சுகம் இருக்கும், எங்களுக்கு எதுவுமே வேண்டாங்க. ஆனா பார்க்கறது எப்படி பார்க்கறது? சொந்த வீடு பேக்ல இருக்குதா, நாம வேண்டான்னு சொன்னாலும் நகையை போடுவாங்களா, இப்படிதான் பார்க்கறது. ஆனால் வெளியே நாங்க பொண்ணுலாம் பணம் காசு பணம்லாம் எதிர்பார்க்கறது இல்லைங்க. ஒண்ணு கட்டின சேலையோட வந்தா போதுங்க. இப்படி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு சமுதாயத்துல நல்லவரா காமிச்சுக்கிறாராமா. இப்படி ஒரு தந்திரத்தோடு பொருளாதாரத்தினுடைய பின்புலத்தை மட்டும் பார்த்து திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் நிறைய. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் நம்முடைய சமுதாயத்துடைய தலைமுறையை அழிக்க துணிந்து விட்டார்கள் என்று அர்த்தம். பொருளாதாரத்தை வைத்து மட்டுமே முன்வைத்து திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சமுதாயத்தினுடைய சீரழிவிற்கே நாம் காரணமாக போகிறோம். புரியல இந்த விஷயம். வெறுமனே பொருளாதாரத்தை வைத்து இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது.
இப்ப காசு பணத்துக்காக வேண்டி கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப திருமணம் முடித்த கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்வை அந்த நகை மேலையும் சொத்து மேலையும் மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை குடும்பத்தார்களுக்கும் இருக்குது. கல்யாணத்தை முடிச்ச பிறகு அதே பார்வை தானே இருக்கும். உடனே வியாபாரம் செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், நகையை கொடுத்தேன்னு ஆரம்பிச்சுட்டு. இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகுது. எப்ப பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கவனிக்கல மாப்பிள்ளை எப்படின்னு சொல்லி, இப்ப கல்யாணத்துக்கு முன்ன நகையை கேட்கிறாரு, அதை கேட்கிறாரு, இதை கேட்கிறாரு, ஒரே புலம்பல். சரி என்ன செய்யறது, எடுத்து கொடுப்போம், வேற வழி இல்லை, கொடுத்துருவோம், மாப்பிள்ளை தானே கேட்கிறாரு, ஒரே பொண்ணு, கொடுத்துருவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கேதான் ஆரம்பிக்கிறது குடும்ப பிரச்சனைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்பவில்லையோ, எப்பொழுது நாம் அதை செய்கிறோமோ நிச்சயமாக குடும்ப பிரச்சனைகள் உருவாகும். இங்கே பொருளாதாரத்தை முன்வைத்து குடும்ப பிரச்சனைகள் உருவாகிறது, பொருளாதாரத்தை முன்வைத்து விவாகரத்துகள் உருவாகிறது. கணவன் மனைவி பிரியும் பொழுது அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது. அவருக்கு சரியான தந்தையினுடைய ஒழுக்கமும் அவருக்கு தர்பியத்தும் கிடைப்பதில்லை. அந்த பையன் என்ன செய்வாரு, அம்மா அப்பா பிரிஞ்சிட்டாங்க, இப்ப அந்த குழந்தைகளுடைய நிலை என்ன? இப்ப அந்த குழந்தை தாயிட்டையா தந்தையிட்டையா ஒரே குழப்பம். அடுத்து இவர்கள் வேறு வேறு திருமணத்தை வேறு முடித்து கொண்டால் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்கன்னு மட்டும்தான் கணக்கு. இந்த பையனுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களான்டா இல்ல. ஏன்னா இந்த அம்மா வேற கல்யாணம், அவர் வேற கல்யாணம் முடிச்சுடுவார். இப்ப இந்த குழந்தை நானாட்ட வளரும், தாதிட்ட வளரும். அவங்க வயசானவங்க பாவம் தன்னுடைய பாசத்தை தான் கொடுத்து வளர்க்க முடியும். அவங்களால என்ன பெருசா, அவங்க காலத்து அவங்களுடைய வாழ்க்கை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். டெக்னாலஜிக்கலா இவன் என்னென்ன தப்பு செய்யறான்னு கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நானா நானி தாதா தாதியினால புரிந்து கொள்ள முடியாது. இவர் எவரோ பாவமான காரியங்களுக்கு செல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. இப்ப இவருடைய வாழ்க்கை, குழந்தைகளுடைய வாழ்க்கை வீணாவது அடுத்தடுத்த அந்த தலைமுறை உலகத்திலே அழிக்கப்படுவதற்கு சமம். பாருங்க, பொருளாதாரத்தை முன்வைத்து திருமணம் முடித்தால் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அடுத்து பொதுவாக எதுக்கு போய் அதிகமா நிக்கா முடிப்பாங்க, ஒலி ஹசபியா, வம்சாவளி, ஹாந்தான், நல்ல வம்சம், நம்ம வம்சத்திலிருந்தே முடிச்சுக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, வம்சாவளிகளிலும் பிரச்சனைகள் குறைந்தபாடு இல்லை. வம்சாவளிகளை மட்டும் வைத்து திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இது ஒரு நியாயமான காரணம் என்றும் சொல்லலாம். ஒரு சில வம்சங்கள் ஒழுக்கமான வம்சங்களாக இருக்கும். ஒரு சில பரம்பரை வழிமுறைகள் இருக்குது, அந்த வழிகள் ரொம்ப ஒழுக்கம் உள்ளவர்களாக, கண்ணியம் உள்ளவர்களாக, பண்புள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த வம்சாவளியை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறது ஒரு நல்ல செயல்தான். ஆனால் இவர் தன்னுடைய தற்பெருமைக்காக வேண்டிய குலத்தை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு தன்னுடைய தற்பெருமை காட்டுறதுக்காக வேண்டிய, ஆனா அந்த வம்சத்தில் நல்ல ஒழுக்கங்கள் இல்லை, ஆனா காசு பணம் இருக்குது, அல்லது வேறு ஏதாவது உயர்ந்த வேற ஏதாவது அதிகாரங்கள் அவங்கள்ட்ட இருக்குது, வேற ஏதாவது அதிகாரங்கள் இருக்குது, சமுதாயத்தில் ஏதாவது மதிப்பு இருக்கு, ஆனால் அந்த பரம்பரை வம்சத்தில் நல்ல ஒழுக்கங்கள் இல்லை, பண்புகள் இல்லை. இப்படிப்பட்ட இடத்தில் திருமணம் முடிப்பதனாலும் திருமணம் முடித்த பிறகு இருவருடைய இயல்புகளில் பிரச்சனை வரும். அவருடைய குணநலன்கள் வேற, இவங்களுடைய குணநலன்கள் வேற, ரெண்டு பேருக்கும் மாறி 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 சண்டை பிரச்சனைகள். இதிலும் விவாகரத்துக்கான வழிகள் அதிகம் உண்டாகி விடுகிறது. மூணாவது விஷயம்தான் வாலிபர்களுக்கு அழகை பார்த்து திருமணம் முடிப்பார்கள். ஒலி ஜமாலியா, ரொம்ப அழகான பொண்ணு, அழகான பொண்ணைத்தான் திருமணம் முடிப்பேன், தவறு இல்லை. ஒரு மனிதனுடைய ஆசை, மா தீபலக்கும், அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், உங்களுக்கு விருப்பமான பெண்களை நீங்கள் திருமணம் முடிங்கள், நல்ல விஷயம்தான். ஆனால் அழகை மட்டும் அடிப்படையாக வைத்து இன்றைக்கு காதல் வலையில் விழக்கூடிய வாலிபர்கள் கொஞ்சம் கவனிக்கணும். பெரும்பாலும் அழகை மட்டும் பார்த்து திருமணம் முடிப்பவர்கள் திருமணத்திற்கு பிறகு நிம்மதியாக இருப்பதில்லை. அதுவும் இந்த காலத்துல நிம்மதியா இருக்கிறதில்லை. வெறும் அழகை மட்டும் பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. மார்க்கம் தீனெல்லாம் ஒண்ணு இருக்கிறது இல்லை. அந்த புள்ள ஃபேஷனா ட்ரெஸ் போடுது, ஏகப்பட்ட மேக்கப். ஏன்னா அழகை பாதுகாக்கணுமா இல்லையா? அழகை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய, அந்த பெண் நிறைய அலங்காரங்கள் செய்யும்.
இப்போ அந்த பெண்ணை எங்கே அனுப்புறதா இருந்தாலும் சந்தேகத்தோடவே பார்க்குறாரு. அழகான புள்ள, நாம் பார்த்த மாதிரி யாரும் பார்த்துடக்கூடாதே, யாராவது பேசிடுவாங்களோ, யாராவது பழகிடுவாங்களோ, யாராவது ஃபோனில் பேசிட்டா, இந்த மாதிரி சந்தேகத்திலேயே அதிகமாக வாழக்கூடிய குடும்பங்களாக இன்று மாறி வருகிறது. ஆசைப்பட்டு வெள்ளையா இருக்கிறாங்க அல்லது அழகா இருக்கிறாங்கன்னு கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. ஆனால் திருமணத்திற்கு பிறகு அந்த அழகே ஆபத்தாகவும் முடிகிறது. எல்லா பிரச்சனைகள் கடைசியில் விவாகரத்தில் போய் முடியுது. 4வது விஷயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த விஷயம், வலி தீனிஹா, தீனுள்ள பெண்களை திருமணம் முடித்தவர்கள், மார்க்கப்பட்டுள்ள பெண்களை திருமணம் முடித்தவர்கள். ஒருவேளை மார்க்கப்பட்டுள்ள பெண்களிடத்தில் மேலே சொன்ன 3 விஷயம் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கப்பட்டுள்ள பெண்கள்கிட்ட பொருளாதாரமும் இருக்குது, அழகாவும் இருக்கிறாங்க, நல்ல வம்சாவளியும் இருக்கிறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, நமக்கு மிகப்பெரிய அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்த நேமத்தாக நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதை அடிப்படையாக வைத்து திருமணம் முடிக்க கூடாது. சரி, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை முடித்தால் என்ன, அவனுக்குத்தான் வெற்றி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னங்க வெற்றி கிடைக்கும்? மார்க்கப்பட்டுள்ள பெண்களை திருமணம் முடித்தால் என்ன வெற்றி கிடைக்கும்? உங்களுடைய முழு வம்சாவளியும் பரம்பரைகளும் பாதுகாக்கப்படும் கியாமத் நாள் வரைக்கும். ஒரு நல்ல மார்க்க பெற்றுள்ள பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்து கொண்டால் உங்களுடைய முழு வம்சாவளியும் உங்களுடைய தலைமுறைகளும் கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும். இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னா, இப்ப மார்க்கப்பட்டுள்ள தீன்தாரியான பொண்ணை போய் எங்க தேடுறது? நமக்கே தீன் தெரியல, நமக்கே மார்க்கம் தெரியல. இப்ப மார்க்கம் தெரிந்த பெண்ணை போய் எங்க திருமணம் முடிக்க? சில பேர் இப்படி பயப்படுவாங்க, மார்க்கம் தெரிஞ்ச பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டா வீட்டில் வந்து சட்டம் பேசுவான், டிவி பார்க்காதீங்க, போனை தேவையில்லாம பயன்படுத்தாதீங்க, 1000 பேசுவோம். அதனால அந்த அளவிற்கு வேணாம், கொஞ்சம் தொழுகிற மாதிரி அப்பப்போ குரான் ஓதிக்கணும், தொழுதுக்கணும், அப்பப்போ குரான் ஓதிக்கணும். நம்ம கூட சேர்ந்து பிலிம்ஸை பார்க்கணும், நம்ம கூட சேர்ந்து ஊர் சுத்தம், இந்த மாதிரியான கொஞ்சம் இதைத்தான் தீன்தாரியாக நினைச்சுக்கிறாங்க சில பேர். குரான் ஓதுவதையும் தொழுவதையுமே தீன்தாரி என்பதற்கு அடையாளமாக நினைத்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல தங்களை ரொம்ப அறிவுஜீவிகளாக நினைக்கிறவங்க ஓதன பொண்ணு வேணுங்க. எதுக்கு? வீட்டில் இது மார்க்கப்பட்டுள்ள பெண் நினைச்சுக்கிறாங்க. ஓதன பெண்ணு அல்லது ஆலிமா பெண்ணு அல்லது ஆலி ஹாஃபிதா ஏதாவது ஒரு பெண் மதரசால ஓதி இருக்கு அப்படின்னு சொன்னா இதை எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, இவங்க மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் என்று நினைத்து நிறைய பேர் ஏமாறுறவங்களும் இருக்கிறாங்க. இதுவும் அசல் இல்லை. இது மதரசாக்களையோ அல்லது நிஸ்வான்லையோ குறை சொல்றேன்னு நினைச்சுக்கிறாங்க. அதோடைய அடிப்படையை சொல்றேன் நான். கண்ணியத்திற்குரியவர்களே, சில பேர் இப்படியும் ஏமாறுறாங்க. புள்ள படிச்சிருக்குதாங்க, ஓதி இருக்கா, நம்ம மதரசால படிச்சிருக்கு. அவர் எந்த மதரசாலன்னு சொல்றாருன்னா, சின்ன குழந்தைகளை காலை மாலை அலிபாத்தா படிக்கிறதுக்கு அனுப்புவாங்களா மக்தப் மதரசா, அந்த மக்தப் மதரசாவை தான் சொல்றாங்க. காலையில சாயங்காலம் என்ன செய்யும், காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம்னு சொல்லி மக்தப் மதரசாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். மக்தப் மதரசாவுக்கும் நிஸ்வான் மதரசாவுக்குமே வித்தியாசம் தெரியாது பொண்ணு எடுக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு. இவர் கேட்பார், ஆமாங்க 3 வருஷமா 4 வருஷமா என் புள்ள மதரசாக்கு தாங்க போயிட்டு இருக்குது, கல்யாணம் முடிச்சு வைக்கணுங்கிறதுக்காண்டி குரான் ஓதுறதுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கிறாரு, காலையில கொஞ்ச நேரம் சாயங்காலம் கொஞ்ச நேரம். எனக்கு குரான் ஓதத்து இல்லைன்னா யாரும் கட்டிக்கலன்னு என்ன செய்யறது? 3 வருஷம் 4 வருஷம் மதரசால தாங்க போயிட்டு இருந்திருக்கு. இவர் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு அந்த புள்ள மதரசால ஓதி இருக்கு, 3-4 வருஷம் மதரசால ஓதி இருக்கு, மதரசால ஓதி இருக்குது. எந்த மதரசால ஓதி இருக்குது யாருக்கும் தெரியாது. புரியுதா இல்லையா? சில 1 வருஷம் போயிருக்கும், 6 மாசம் போயிருக்கும், மதரசால ஓதி இருக்குது, மதரசால ஓதி இருக்குது. மதரசாவுடைய பேரே அவ பெயர் ஏற்படுற அளவுக்கு ஆயிருச்சு. இப்ப அந்த அளவுக்கு கூட கவனிக்கிறது இல்லை. நிறைய குடும்ப விஷயங்கள்ல கவனிக்கும் பொழுது விவாகரத்துடைய வழக்குகள்ல நிறைய பார்த்தது என்னன்னு சொன்னா, ஓதன பெண்கள் விவாகரத்துக்கு அதிகமா வருது. இப்ப என்னடா ரப்பே, நிஸ்வான்ல ஓதி இருக்கிறாங்க, ஆலிமாவுக்கு ஓதி இருக்கிறாங்க, ஓதன பெண்கள் எப்படி விவாகரத்துடைய பிரச்சனை வரைக்கும் போகுது, என்ன காரணம்னு சொல்லி கவனிச்சு பார்த்தா சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் ஒரு அஜர்ட்ட போய் சொன்னாங்களாமா, அஜர்த் உங்களுடைய மதரசா மாணவர் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி. அவரு சொன்னாராமா, மதரசா மாணவர் திருட மாட்டாருங்க,
திருடே மாணவரா வந்திருக்கிறாரு. திருடே மாணவரா என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்திருக்கிறார். அந்த மாதிரி உண்மையிலுமே நல்ல நிஸ்வானில் ஓதுன பெண்கள் இருக்கிறாங்களே, நல்ல பெண்களாக, நல்ல குடும்ப பெண்களாக வருவாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒழுக்கம் இல்லாத பெண்கள் சில மதரசாக்கள் இருந்துட்டு வெளியே வந்துருவாங்க. யாரை பெரும்பாலும் மதரசாக்களை கூட்டிட்டு போய் ஓத வைக்கிறாங்கன்னு சொன்னா, வீட்டுக்கு அடங்காத புள்ள. இன்னைக்கு பெண்கள் மதரசாவுக்கு அதிகமாக கூட்டிட்டு போய் யாரை ஓத வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? வீட்டுக்கு சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைய கூட்டிட்டு போய் மதரசால முதல்ல சேர்த்தி விடுவோம். இதை அப்பதான் திருந்தி வரும். இது வீட்டில எல்லாம் கேட்காது. இப்படி ஒரு கேட்டகிரி. சில பேர் இவ வீட்டில் எந்த வேலையுமே செய்யறதில்லை. முதல்ல சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை. ரெண்டாவது இவ எந்த வேலையுமே செய்யறது இல்லை. இப்ப சொன்ன பேச்சு கேட்கறது இல்லைன்னா எங்க தப்போ அதை சரி செய்யணும். ஆனா மதரசால கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க. எந்த வேலையுமே செய்யலைன்னா அதுக்கு எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். அதையும் விட்டுட்டு கூட்டிட்டு போய் மதரசால சேர்த்திட்டாங்க. ஒரு கட்டம் இன்னைக்கு காலத்துல எப்ப பார்த்தாலும் செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கு வீட்டில இருந்தா. அதனால கூட்டிட்டு போய் முதல்ல மதரசால விடணும். எப்பயுமே செல்போனோடவே வாழ்ந்துட்டு இருக்கிற பிள்ளை கூட்டிட்டு போய் மதரசால விட்டாச்சு. இப்ப நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் எப்ப பார்த்தாலும் டிவிலேயே உட்கார்ந்து இருக்குது. எப்ப பார்த்தாலும் சீரியல் பார்க்கறது, படம் பார்க்கறது தான் இந்த பிள்ளைக்கு வேலை. இப்படியே கட்டி கொடுத்தா சரியா வராது, மதரசால கூட்டிட்டு போய் விட்டுறலாம். இப்படி ஒரு கூட்டத்தை மதரசால கூட்டிட்டு போய் விடுறாங்க. இன்னொரு படி தாண்டி யார் கூடயாவது புள்ள பழகிறது கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா புத்திசாலித்தனமா இந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் மதரசால தள்ளிட்டு வந்துருவோம். அப்படி கூட்டிட்டு வந்து மதரசாலக்குள்ள நிஸ்வான் பெண்கள் மதரசால கூட்டிட்டு வந்து விடுறவங்களும் உண்டு. இப்படி நிறைய ஒவ்வொரு வகையா சொல்லிக்கிட்டே போலாம். கிட்டத்தட்ட பெரும்பாலான மதரசாக்கள் இப்படி அனுப்புறது தான் அதிகம். எங்களுடைய பெண்களுக்கு தீனை கொடுத்து அதன் மூலமாக ஒரு தலைமுறையை நல்ல தலைமுறையாக உருவாக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு அற்புதமான மனிதர்களை உலகத்திற்கு தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மதரசாவிற்கு அனுப்புபவர்கள் குறைவு. ஆனா அப்படி அனுப்புறவங்களும் இருக்கிறாங்க. என்னுடைய பெண் அழகான முறையில் நல்ல முறையில் ஓதி உருவாகி இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டணும். ஏன்னு சொன்னா முழு உலகத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லா நபிமார்கள் வழிமார்களுக்கு பிறகு, மகான்களுக்கு பிறகு, பெரும் பெரும் தலைவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய தாய்மார்கள் தான் இருப்பாங்க. அவர்களுடைய தாய்மார்கள் தான் இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்துவ மதம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிறார்கள் என்ற பெயரில். ஆனால் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தாயாருடைய அந்த அரவணைப்பில் அவர்களுடைய ஒழுக்கத்தில் வளர்ந்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனுடைய வீட்டில் வளர்ந்தாலும் அவர்களுடைய தாயாருடைய அரவணைப்பு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்குமே தாயுடைய அரவணைப்பு இருந்தது. பெரும் பெரும் மகான்கள், இறைநேசர்கள், பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் பார்த்தால் அவர்களுக்கு பின்னால் உருவாக்கியவர்கள் பெண்கள். அப்போ ஒரு மார்க்க பெண் என்று சொன்னாலே ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய பெண் தான் ஒரு மார்க்க பெண். இப்ப மதரசாவுல ஒரு பெண்மணிகளை சேர்த்தனதுக்கு பிறகு அல்லாஹ் பாதுகாக்கணும், நல்ல முறையில ஒழுக்கமாக ஓதி தர்பியத்தாக அந்த பெண்கள் வந்துவிட்டால் மதரசாக்களை குறை சொல்ல முடியாது. அவர்களுடைய பணிகளை அவர்கள் செய்கிறார்கள். நிஸ்வான்களை குறை சொல்ல முடியாது. அவர்களுடைய தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த 3 வருட காலங்களிலே ஒழுக்கமாக இருந்து பயின்று இந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற லட்சிய கனவோடு ஒரு பெண் வந்தால் அது ஓதன பெண். இந்த சமுதாயத்தை, இந்த தலைமுறையை, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய உருவாக்கத்தினுடைய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்ற மனோநிலையோடு ஒரு பெண் ஓதி முடித்து விட்டு வருகிறாள் என்று சொன்னால் இது உண்மையிலுமே ஓதன பொண்ணு. இது குடும்பத்தை பிரிக்காது. இது குடும்பத்தை ரஹமத்துடைய குடும்பமாக மாத்திரும். ஆனால் ஏதோ மதரசாக்களிலே காலங்களை கழித்து விட்டு வரக்கூடிய பெண்மணிகள் ஏதோ ஒரு பேருக்காக இருந்துட்டு அப்படியே 3 வருஷ காலத்தை ஓட்டிட்டு வந்துடுவாரு. இவரும் மார்க்க மதரசா ஓதன பொண்ணுன்னு முடிச்சுட்டு வந்துடுவாரு. வந்த பிறகு பிரச்சனை வீட்டில் ஆரம்பிக்குது. ஒரு சட்டம் பேசுது, மாமனார் மாமியாருக்கு சமைச்சு கொடுக்கறதெல்லாம் எனக்கு கடமை இல்லை, நான்லாம் ஒரு சேவையும் செய்ய முடியாது. அங்க ஆரம்பிச்சிருது குடும்பம் பிரியறதுக்கு. என சட்டம் பேசுது. வீட்டிற்குள் சட்டம் எடுபடாது. வீட்டிற்குள் அன்பு அரவணைப்பு தான் எடுபடும். வீட்டில் திட்டம் போட்டு சட்டம் போட்டெல்லாம் வீட்டை நகர்த்த முடியாது.
குடும்ப வாழ்க்கை சிறக்காது. ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை அன்பும் அரவணைப்பும் தான். ஒழுக்கமான வாழ்க்கை மட்டும்தான் குடும்பத்தை அரவணைக்கும். அதுதான் திருமணத்தினுடைய வாழ்க்கையினுடைய அசல் விஷயம். அப்போ ஒரு பெண்மணி தீன்தாரிங்கிறதுக்கு வெறும் குரான் ஓதுறதோ தொழுகிறதோ அடிப்படை அல்ல. குரான் ஓதி இருக்கணும், அல்ஹம்துலில்லாஹ், தொழுகை தெரியணும், மார்க்க சட்டங்கள் தெரியணும், இது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதை விட உயர்ந்த பண்பு, குடும்பத்தை அரவணைக்கக்கூடிய இணைக்கக்கூடிய பண்பு அந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் நாம. ஏன்னு சொன்னா, எந்த அளவிற்கு இரத்த பந்தம் மிக உன்னதமானதோ உயர்வானதோ அதே மாதிரிதான் திருமண பந்தமும். ஒரு பெண் கணவன் மனைவிங்கிறது 2 பேர் சேர்றது மட்டுமல்ல. இந்த இடத்துல மாறாக 2 குடும்பங்களும் ஒன்று சேர்கிறார்கள். 2 குடும்பத்தையும் பிரியாமல் பார்த்து கொள்வது அந்த பெண்ணுடைய அடிப்படை கடமை. அது அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல எந்த இடத்தில் இரத்த பந்தத்தை சொல்லுகிறானோ அதே இடத்துல திருமண பந்தத்தையும் சேர்த்து சரிசமமாக சொல்லுகிறான். இரத்த பந்தத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே முக்கியத்துவம் தான் ஃபஜஅலஹு நஸபன் வ சிஹரா. இரத்த பந்தத்திற்கு இருக்கக்கூடிய அதே முக்கியத்துவம் தான் திருமண பந்தத்திற்கும் அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த திருமண பந்தத்தினுடைய முக்கியத்துவத்தை அந்த பெண் அலட்சியப்படுத்தினால் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம், அந்த குடும்பத்தினுடைய தலைமுறை வம்சாவளியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக ஆகிவிடும். இப்போ ஒரு பெண் வீட்டுக்குள்ள வந்தால் அந்த குடும்பத்தை இணைக்கணும். மாமனார் மாமியார் என்ற ஒரு நிலையை தாண்டி தன்னுடைய தாய் தந்தையாக அவர்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் உருவாக்கி அந்த பெண்களிடத்தில் அந்த பக்குவத்தை கொடுத்து அனுப்பணும். சில பேர் இன்னைக்கு நவீன மேற்கிந்திய கலாச்சாரத்தில் ரொம்ப மூழ்கி போய் இப்படி ஒரு மனநிலை உருவாயிருச்சு. அதிகமா பெண்கள் சம்பாதிக்கிறதுல என்னங்க இருக்குது, பெண்கள் வேலைக்கு போறதுல என்னங்க இருக்கு, என்னங்க பழைய காலத்து விஷயங்களை பேசிட்டு இருக்கிறீங்க. அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றதா இருந்தா நம்ம அறிவுக்கு புரிகிற மாதிரி. சூரியன் சூரியனுடைய வேலையைத்தான் செய்யணும், சந்திரன் சந்திரனுடைய வேலையைத்தான் செய்யணும். சூரியன் வேகமா ஒரு நாளைக்கு மாத்தி பாதி வேலையை நான் செய்யறேன்ட்டு சொல்லி தயாராச்சுன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சூரியன் உதித்த சிரமமா போயிடும். சந்திரன் சந்திரனுடைய நேரத்தில் தான் வரணும், அதனுடைய வேலையைத்தான் செய்யணும். உலகத்தில் மனித படைப்புகள் என்று வந்த பிறகு ஆணுக்கென்று ஒரு முறை, ஒரு பணி என்று நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. பெண்ணுக்கென்று ஒரு நிறை, ஒரு பணி நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. ஆணுக்கான பணி என்றால் என்ன? மொத்த குடும்பத்தினுடைய சுமையை இஸ்லாம் ஒரு ஆணின் மீது எடுத்து வைக்கிறது. பெற்றோர்களுக்கு அவன் தான் சம்பாதிச்சு கொடுக்கணும், ஒரு ஆண் தான். தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கும் ஆண் தான் சம்பாதித்து கொடுக்கணும். ஒரு குடும்பத்தினுடைய சுமை, சொந்த பந்தங்கள், இன்னும் சொல்ல போனால் தேவைப்படும் பொழுது மாமனார் மாமியார் தன்னுடைய மனைவியின் சகோதரர்களுக்கும் தேவைப்படும் பொழுது செலவுகள் செய்ய வேண்டும். இது இன்னைக்கு காலம் அப்படியே தலைகீழா நடக்கும். ஒரு திருமணம் ஒரு பெண்ணை முடிச்சுட்டு வந்த பிறகு அங்கிருந்து வாங்கக்கூடாது, இங்கிருந்து கொடுத்து பழகணும். இதுதான் அசல் இஸ்லாமிய வழிகாட்டுதல். அப்ப அடிப்படை ஒரு ஆணுடைய பணி என்னவென்றால் எல்லா பொருளாதார சுமையும் ஒரு ஆணுடைய கையில் இருக்கிறது. அதே போன்று மனைவிக்கும் குழந்தைக்கும் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும். இவ்வளவுதான் ஒரு ஆணுடைய, அவனுடைய கடமை, அவனுடைய பொறுப்பு, அவனுடைய டியூட்டி. ஆனா பெண்ணுடைய கடமை என்ன, அவங்களுடைய டியூட்டி என்ன? 2 பேருமே சம்பாதிக்கிறதுக்கு வெளியே போயிட்டாங்க. 2 பேருமே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கணவன் மனைவி சம்பாதிக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைகள், அடுத்த தலைமுறை வம்சாவளியினர்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக கேள்விக்குறி. ஒழுக்கம் இல்லாத சமுதாயமாக உருவாகும், பண்பில்லாத சமுதாயமாக உருவாகும். தாய் பாசம் இல்லாமல் வளரக்கூடிய குழந்தைகள், பெற்ற தந்தையினுடைய அரவணைப்பும் ஒழுக்கமும் இல்லாத வளரக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக இருக்க முடியாது. அப்போ ஒரு தாயினுடைய பொறுப்பு என்ன? காசு கொடுத்தா வெளியே வேலை செய்வாங்களாமா, காசு கொடுத்தா வெளியில வேலை செய்ய போவாங்களாமா. அதே வேலையைத்தான் நீங்கள் வீட்டில் செய்வீங்கள். வீட்டில் என்ன வேலை? வீட்டில் வெறும் வீட்டு வேலை மட்டுமல்ல. ஒருவேளை வீட்டு வேலை செய்யறதுக்கு பெண்கள் தயாரில்லை என்று சொன்னால் வேலை செய்யக்கூடியவர்களை வைத்து வேலை வாங்கிக் கொள்ளலாம், அவங்களை நிர்பந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் மெயினாக அடிப்படையாக குடும்ப பெண்களுடைய அடிப்படை பொறுப்பு என்னவென்றால் வீட்டினர்களுடைய சொந்த பந்தங்களை அரவணைப்பது. அது வீட்டில் இருந்தால் தான் நடக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை, அவர்களை பண்புகளை உருவாக்குவது,
அவர்களுடைய கல்வி அறிவில் முக்கியத்துவம் செலுத்துவது, அவருடைய ஒழுக்க சீலர்களாக உருவாக்குவது, வரலாற்று பின்னணிகளை அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு சொல்லித் தருவது, வீட்டில் முதியவர்கள் இருந்தால் அந்த முதியவர்களுக்கு பணிவிடை செய்வது. ஆக அதனால் தான் சொல்லுவாங்க இல்லத்தரசி என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பெண்கள்ங்கிறது வீட்டில் இருக்கிறது அடிமைத்துவம் அல்ல, மார்களாக வீட்டில் அவர்கள் அரசிகளாக இருப்பார்கள். வீட்டினுடைய ஆட்சி பூரா பெண்ணுடைய கையில் இருக்கும். அதனால தான் இல்லத்தரசி என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண்ணுக்கு இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பொருளாதார சுமையும் கொடுக்கல, எந்த விதமான யாருக்கும் செலவழிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஒரு பெண்ணுக்கு ஷரியத்தோ நம்முடைய இஸ்லாமும் ஏற்படுத்தவே இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்களா இல்லை, என்னங்க 2 மடங்கு ஆண்களுக்கு பெண்ணுக்கு என்னங்க 1 மடங்குன்னு சொல்லி சொத்து சரிசமமாக தாங்க பிரித்து கொடுக்கணும், நியாயம் இல்லையே. எல்லாம் மார்க்கத்தை கரைச்சு கொடுத்த மாதிரி, குரானை கரைச்சு கொடுத்த மாதிரி, அல்லாவையே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு விளக்கங்களும் வியாக்கியானங்களும் பேசுறது. இது வெளியில் இருக்கிறவங்க பேசுனா பிரச்சனை இல்லை, களிமா சொன்னவங்களே அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி சமமா கொடுத்திருக்கலாமேங்க. இது எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு சொன்னா, மேற்கிந்திய கலாச்சாரத்தினுடைய படிப்பறிவு அவர் மூளையில் இருக்கிறதுனால குரானுடைய அடிப்படையும் அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலும் இவருக்கு விளங்க முடியல. தன்னுடைய அறிவை பெரிதாக நினைக்கிறார். ஆனால் இஸ்லாமும் ஷரியத்தும் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன? எந்த சுமையும் கொடுக்காத பெண்ணுக்கு 1 மடங்காவது சொத்து கொடுக்கிறது என்று சொன்னால் இதுதான் இஸ்லாத்தினுடைய நீதியும் நேர்மையும். ஆனால் ஒரு ஆணுக்கு எல்லா சுமைகளும் கொடுத்துட்டு 2 பங்கு கொடுக்குதுன்னு சொன்னா என்னதான் இருந்தாலும் பெண்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்ததைத்தான் இங்கே காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சொல்ல இந்த விஷயம் திருமணத்தினுடைய உறவு என்பது மிக அடிப்படை. அந்த திருமணத்தினுடைய அடிப்படையில் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது மிக மிக அடிப்படையான விஷயம். அந்த பெண்ணை தீன்தாரியாக தேர்ந்தெடுப்பது இதைவிட அடிப்படையான விஷயம். அந்த பெண்ணை தீன்தாரியாக ஒரு நல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக நம்முடைய குடும்பத்திற்கு வர வைப்பதற்கு முன்னால் நம்முடைய குடும்பமும் மார்க்கத்தை படிக்க வேண்டும். நாம மார்க்கத்தை படிக்காம வெறும் மார்க்கத்தை படிச்ச பெண்ணை மட்டும் உள்ள கூட்டிட்டு வந்து இங்க அநியாயம் செய்யறது, அக்கிரமம் செய்யறது, அந்த பெண்ணுக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பது என்பது இதைவிட மோசமான செயல். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் திருமணத்திற்கு முன்னால் இன்றைக்கு எல்லோரும் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக பல இடங்கள்ல நிக்கா கவுன்சிலிங் நடத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த நிக்கா கவுன்சிலிங்ல மாப்பிள்ளையும் இருக்கணும், பொண்ணும் இருக்கணும், 2 தரப்பு குடும்பத்தார்களும் இருக்கணும். திருமணத்தினுடைய உறவு முறைகள் என்ன, அதனுடைய பக்குவங்கள் என்ன, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் எவ்வாறு தீர்வு ஏற்படும் என்ற விஷயங்களை தொடர்ந்து ஆராய்ச்சி பூர்வமாக அனுபவபூர்வமாக வழிகாட்டுதல்கள் செய்யப்படுகிறது. ஆகவே நம்மவர்களுடைய கடமை என்னவென்றால், தயவு செய்து ஜமாத்துகளும் சரி, அதே போன்று நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி, நிக்கா கவுன்சிலிங் நடக்காமல் தயவு செய்து எந்த திருமணங்களையும் செய்து வைக்காதீர்கள். அதனால் குடும்ப உறவுகள் நிலைத்திருப்பதில்லை. வரக்கூடிய காலங்கள் எல்லாம் மேற்கிந்திய கலாச்சாரத்திலே மூழ்கி கொண்டு போகிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இருக்க வாலிபர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நிக்கா கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு முழுமையாக திருமண உறவை பற்றியான அடிப்படைகளை தெரிந்து கொள்ளாமல் நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்ற ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் திருமண கவுன்சிலிங்கை முழுமையாக படித்து வந்த மாப்பிள்ளைக்கு தான் என்னுடைய பொண்ணை கொடுப்பேன். என்னுடைய பொண்ணுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் திருமண கவுன்சிலிங் முழுமையாக நாங்களும் கலந்து கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவானால் மட்டும்தான் எதிர்காலத்திலே விவாகரத்துகளை தவிர்க்க முடியும். சர்வ சாதாரணமாக இன்னைக்கு தலாக்கெல்லாம் சொல்றது கம்மியாயிருச்சு, யாரும் தலாக்கு சொல்லல. இன்னைக்கு பூரா ஹுலா தான் வருது. ஹுலானா கல்ட்டி விடுன்னு அர்த்தம். ஹுலானா ஹலா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்துச்சு. கல்ட்டி விடு என்னைய, திருமணத்திலிருந்து என்னை கல்ட்டி விடுங்க என்று சொல்லிட்டு நிறைய பெண்கள் கடிதத்தை தூக்கிட்டு வரக்கூடிய நிலைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. விவாகரத்துகள் எவ்வளவு நடக்கிறதோ அந்த விவாகரத்தின் மூலமாக அந்த அடுத்த கட்ட அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மட்டும் பாதிக்கப்படாது, அந்த குழந்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தலைமுறை வம்சாவளியினுடைய முழு எதிர்காலங்களும் பாதிக்கப்படும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு, நாம் திருமண உறவுக்கு முன்னால் நிச்சயமாக திருமண கவுன்சிலிங் இல்லாமல், திருமணத்தினுடைய பாடங்களையும் வழிகாட்டுதல்களையும் படிக்காமல் நம்முடைய குடும்பங்களில் இனி திருமணங்கள் நடக்காது என்ற ஒரு நிலையில் நாம் வரும் பொழுதுதான் நம்முடைய எதிர்கால தலைமுறையை நாம் காப்பாற்ற முடியும். வல்ல ரஹ்மான் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.